வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி, ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி நோன்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க கையில நீங்க எழுதினாலே போதும், உங்க கையில கோடி கோடியா பணம் குவிய ஆரம்பிக்கும். உங்க கையில காசு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இனிமே உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில 6:43 வரைக்கும் இந்த ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது. இப்படி ஏகாதேசி திதி நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் வரலட்சுமி நோன்பும் இருக்கிறனால இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாவே நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 786ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 786ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இத டிவைன் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இந்த 786ங்கிற சேர்க்கை வருது. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 16ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 6ஐயும் சேர்க்கும் போது 7ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா ஆகஸ்ட் மாசம், அதாவது 8வது மாசம். வருஷத்தோட கூட்டுத்தொகையும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 8ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் தான் 6. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 786ங்கிற சேர்க்கை இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரங்களை மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல, அதாவது வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களுக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும், மேல ஐகார்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில கோடி கோடியா பணம் சேர்றதுக்கு நாம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். முக்கியமா வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஒரே நாள்ல அற்புதமான மாற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படும். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சிகப்பு நிறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால சிகப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிகப்பு நிறம் நமக்கு
மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த சிகப்பு நிறம் உறுதுணையா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சிகப்பு நிறத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் கிரீன் கலரை எடுத்துக்கோங்க. கிரீன் கலரும் இல்லைன்னா ப்ளூ கலரை பயன்படுத்திக்கோங்க. இந்த பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை இங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். விருப்பப்பட்டவங்க அதோட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. அடுத்தது நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு கோல்டன் மினிட்ட பத்தி சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் சாயங்காலம் 4 மணி 8 நிமிடத்துக்கு நமக்கு வருது. இந்த 1 நிமிடத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே கோல்டன் மினிட்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட ஐகார்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுவுமே உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. நம்ம கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். கட்டை விரலுக்கு கீழே மேடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல முதல்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகள் தங்கவே தங்காது. அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணம் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திய நமக்கு அப்படியே ஈர்த்து கொடுக்கும். அந்த ட்ரையாங்கிள்குள்ள 24ங்கிற நம்பரை இப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏதாவது பெர்ஃபியூம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்ஃபியூம் இல்லைன்னு சொல்றவங்க பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை பொருளையோ அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளை எடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு அந்த இடத்துல நீங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடியது இந்த நாள் ஃபுல்லா உங்க கையில இருக்கட்டும். வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, நீங்க அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா திரும்பியும் ஒரு தடவை எழுதி வைங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா காலையில எந்திரிச்சு எப்பயும் போல முகத்தை கழுவும் போது உங்க கையையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. பணத்தை வசியம் செய்யறதுக்கு இதை விட எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதுலயும் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.